தமிழ்நாடே வந்து உலக வரைபடத்தில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டேட். என்ன ஸ்டேட்டு? இன்டர்நேஷ்னல் ஸ்டேட்னு ஏன் சொல்ல வரோம்னா, ஜப்பான் கவர்மெண்ட்டோட முக்கால்வாசி முதலீடு தமிழகத்தில் தான் நடக்குது, பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதுக்கு மெட்ரோ ட்ரெயினே பெரிய எக்ஸாம்பிள். மெட்ரோ ட்ரெயின் யார் போட்டு கொடுத்துருக்கா? ஜப்பான் தான். ஏன் அவன் மெட்ரோ ட்ரெயின் நம்ம ஊரில் போடணும்? அவன் எம்ப்ளாயிஸ் எல்லாம் அவன் கம்பெனிலாம் நிறையா இருக்குது, அவங்கெல்லாம் அதில் ட்ராவல் பண்ணால் யாருக்கு பிரயோஜனம்? அவனுக்கு பிரயோஜனம். இந்த மூலையிலேருந்து அந்த மூலையில கம்பெனி ஒரு இடத்துல வச்சுருக்கான், பெரியபாளையத்தில் வச்சுருக்கிறான், ஸ்ரீபெரும்புதூரில் வச்சுருக்கிறான், அடுத்து ஓஎம்ஆரில் கொண்டு வரான். இதெல்லாம் நடக்குது அவனுக்கு வாழ்க்கையில். அதெல்லாம் எங்கே போய் வேலை பார்ப்பாங்க? ட்ரெயினில் போவாங்க, இதில் போவாங்கன்னு ஃபெசிலிட்டி எல்லாம். புல்லட் ட்ரெயின் யார் போட்டு கொடுக்குறது இந்தியாவுக்கு? ஜப்பான் தான். எல்லாம் ஜப்பான்கார ஏன் பண்ணுறான்? அவங்க ஊரில் இடம் இல்லை. யார் ஊரில் இடம் இருக்குது? அவங்க ஊரில் மக்கள் வேறு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஊரில் இருக்க மக்கள் தான் அவங்க கொடுக்குற வேலையை செய்வாங்க. எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு நிறையா நடக்கணும்ல. ஏசியாவிலே 2 துறைமுகங்கள், மேஜர் துறைமுகங்கள் கொண்ட சிட்டி எது? சென்னை. சென்னை நம்ம அன்னை என்ன இல்லையா? எல்லாரையும் வளர்த்துருக்குல்ல. சென்னையோட நிலங்கள்லாம் நல்லா வளர்ச்சியை நோக்கி போகுது. வரப்போ பார்த்தீங்களா 8-வே ட்ராக் போட்டுட்ருக்கானா? திண்டிவனக்கிட்டே போட்டுட்ருக்கான். லாரல் மாலுக்கு முன்னாடி பாருங்கள், அங்கேயும் 8-வே ட்ராக் போட்டுட்ருக்கான். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 மாதத்துலேயே கம்ப்ளீட் பண்ணிடுவான் போல. ஏன்னா அவ்வளோ வேலைகள் நடக்குது. அப்போ திண்டிவனத்துக்கு வரதுக்கு இனிமேல் எப்படி ஆகிடும் சார்? 8 வழி சாலைன்னா சல்லுன்னு பறந்து வந்துட போகிறோம். கரெக்டாக? அது போக நம்ம என்ன சொல்லித்தரோம்? டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. 10 நிமிஷத்தில் நான் திண்டிவனத்தில் கொண்டு போய் வண்டியை நிப்பாட்டுறேன். ஹைப்பர் லூப் டெக்னாலஜிக்கு அப்கிரேட் ஆகிட்டா. அதுக்கு சோதனை ஓட்டங்கள்லாம் போயிட்டுருக்கு. இன்னும் 1 ஆண்டு 2 ஆண்டுகளில் என்னால் என்ன பண்ணிட முடியும்? கொண்டு வந்துட முடியும்னு யார் சொல்கிறா? கவர்மெண்ட் சொல்லுது, சென்னை ஐஐடி சொல்லுது. அதுக்கு நிறைய இப்போ கூட ஒரு $1 பில்லியன் நிதியை திரும்ப ஒதுக்கி இருக்கிறாங்க ரயில்வே துறையிலேருந்து. எதுக்காகனா, இது சென்னையில் கண்டுபிடிச்சி உலக நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி ஆக போதா. இது இந்த டெக்னாலஜியை வந்து எலன் மஸ்க் ட்ரை பண்ணாங்க, அவங்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் யார் சக்ஸஸ் பண்ணியிருக்குது? இப்போ சென்னை தான். நம்ம கை தட்டலாமா சென்னைக்கு? சார் நம்ம 10 பத்திரம் சொல்லிட்டோம். ஒருத்தர் 1 பத்திரம் வாங்கிட்டார். திடீர்னு 15 வருஷம் சல்லுன்னு ஓடிடுச்சு. திண்டிவனம் வரலும் இங்கிட்டு சென்னையா மாறிடும், அங்கிட்டு ராணிப்பேட்டை வரலும் சென்னையா மாறிடும். அடுத்த 4-5 வருஷத்துலேயே மாறிடுற மாதிரி தெரியுது எனக்கு தெரியுது. ஏன் ஏர்போர்ட் வந்து விமானம் பறந்துட்டா என்ன சார் ஆகும்? ரேட்டு பறந்துடும். இந்த பக்கம் சிப்காட்லாம் வருது, அதெல்லாம் வருது, எல்லாம் அங்கிட்டு தூக்கி ஓடுறான். இப்போ 8 வழி சாலை போடுறான், எக்ஸ்பிரஸ் ரோடு போடுறான். எல்லாம் என்ன பண்ணுது? திண்டிவனத்தையும் வச்சிருப்பாங்க நம்ம பக்கத்தில் கொண்டு வருது. டெக்னாலஜி இப்போ கண்டுபிடிச்சிருக்கான், ஹைப்பர் லூப் டெக்னாலஜி. என்ன டெக்னாலஜி? ஐஐடியில் கண்டுபிடிச்சிருக்கான். $1 பில்லியன் வந்து நம்ம ரயில்வே துறை முதலீடு பண்ணியிருக்கு. என்ன சொல்லுது? 10 நிமிஷத்தில் திண்டிவனம். எத்தனை நிமிஷத்தில்? என்ன பண்ணலாம்? டெக்னாலஜி வளருமா வளருதா? வளர்ந்துடும். சென்னை வல்லரசு ஆகுமா ஆகாதா? ஆகிடும். நாம் வேடிக்கை பார்க்கலாமா முதலீடு பண்ணலாமா? வல்லரசில் என்ன $1 கோடி எக்கானமிக்கு போகுது. இது எது போகுது? சென்னை போகுது. $1 ட்ரில்லியன். மொத்தம் நம்ம யூகே எடுத்துக்கிட்டிங்கன்னா $2-3 ட்ரில்லியன் தான். ஏது லண்டன் நம்மளை ஆண்டான்ல, அவனோட டாலர் எவ்வளோ? இவ்வளோ தான் அவனுடைய பொருளாதார மதிப்பு. அந்த மதிப்பை யார் கொண்டு வரா? சென்னை அதை நோக்கி போகுது. 2030-31 அடைஞ்சிருவோன்றான். யார் சொல்கிறான்? அது உண்மையிலேயே சுற்றி நடக்கிற வேலையை பார்த்தா அப்படி தான் தெரியுது. சென்னை வல்லரசா? நானும் வல்லரசா? நானும் வல்லரசுனா இந்த வளரக்கூடிய சென்னையில் நாம் முதல்ல ஒரு 10 பத்திரத்தை வாங்கணும். 10 பத்திரத்தை வாங்குறதுக்கு 10 பேரை நம்ம கூட சேர்க்கணும். 10 பேரை சேர்க்கறதுக்கு 10 பத்திரமா முதியோர் இல்லமான்னு கேட்கணும். பேச பேச காசு இல்லைன்னா லாஸ். சொல்லுங்க. தங்கம் வந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. தங்கத்தை வாங்கி வை, கஷ்டத்துக்கு உதவணும். அது கடைசி வரலும் கஷ்டத்துக்கு தான் உதவும். ஏன்? அது கஷ்டத்துக்காக நீங்கள் வாங்கினீங்க, கஷ்டத்துக்கு உதவும். ஆனால் நிலம் வாங்குவோம் சந்ததிக்கு உதவும்னு சொல்லுவான். அது ஒரு சந்ததிக்கு உதவும், உங்களுக்கும் உதவும். கரெக்டாக இல்லையா? உண்மையா இல்லையா? அதனால் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம யாரை பார்த்தாலும் என்ன சொல்லணும்? நிலத்தை தான் வாங்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? பண்ணலாமா? பண்ணலாம். ரைட்டு. இப்போது வேறு ஏதாவது ஒரு பொருள் சொல்லுங்களேன். ஷேர் மார்க்கெட் சொல்லுவாங்க சில பேர். என்ன அதெல்லாம் வந்து இன்றைக்கி $1 கோடி காலி. எவ்வளோ கோடி காலி? யாரை போய் கேட்க முடியும்? கவர்மெண்ட்டியா? இல்லை கம்பெனிக்காரனையா? செபியா? யார்? போலீஸ் ஸ்டேஷனில் கிணத்த காணன்ற வடிவேல் கதை தான். என் பணத்தை காணோம். அது எந்த முதலீடாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் இருக்குது. இருக்கிற ஒரே முதலீடு நம்ம கையில் அதிகாரம் உள்ள முதலீடு. என்ன முதலீடு? அதிகாரம். நீங்கள் சொல்லலாம் இல்லையா? என் இடம் 1.5 கோடி போகுது, 2 கோடி சொல்லலாமா இல்லையா? சொல்லலாமா இல்லையா? இன்னைக்கு 2 லட்சத்துக்கு வாங்கினீங்க, 2 கோடி சொல்லலாமா இல்லையா? என்னப்பா 2 லட்சத்துக்கு வாங்கிட்டு 2 கோடி சொல்றீங்க, அநியாயமா தெரியலையா உன்னைய பார்த்தா அப்படின்னு கேள்வி கேட்க முடியுமா? அது சொல்லுங்கப்பா. 1,98 லட்சம் லாபம் வச்சு சொல்றியே, உனக்குலாம் மனசாட்சி இருக்கா? சொல்லலாமா? சொல்ல முடியுமா? கேட்க முடியுமா?
சொல்லுங்கப்பா. அப்போ நிலம் எவ்வளவு சிறந்தது. நல்லா கைத்தட்டலாம்ல நீங்கள் நிலத்துக்கு. நல்லா நல்லா சவுண்டாக கைத்தட்டலாம். நீங்கள் 2 லட்சம் தான் சம்பாதிச்சீங்க, அது உங்களுக்கு 1,98,00,000 மாற்றி கொடுக்குது. அப்போ என்னைய விட அற்புதமான பார்ட்னர் யார்? எனக்கு என்னைய விட சூப்பர் பார்ட்னர் யார்? நிலம் தான் இல்லையா? சரி, இந்த பார்ட்னரை நம்ம அதிகமாக சேர்த்துக்கலாமா கம்மியாக சேர்த்துக்கலாமா? அதிகமாக சேர்த்துக்கலாம் இல்லையா? அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், முதல் 10 பார்ட்னர் அவங்க கூட சேர்த்துக்குங்க. அந்த பார்ட்னர் நம்மளை விட 100 மடங்கு என்ன பவர்ஃபுல்லான பார்ட்னரு. அவரை நம்ம சேர்த்துக்கிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கையில் எங்கே போயிடலாம், வேகமாக முன்னோக்கி போயிடலாம். இதுதான் எல்லாருக்கும் சொல்கிறோம். கரெக்டாக இதை திரும்ப திரும்ப சொல்கிறோம். என்ன பண்ணுறோம்? நல்லது மட்டும் என்ன பண்ணணும்? திரும்ப திரும்ப சொல்லணும். ஸ்கூலுக்கு போகணும், திரும்ப திரும்ப சொல்லணும். நல்லா படின்னு திரும்ப திரும்ப சொல்லணும். சினிமாவுக்கு போகணும் ஒரு தடவை சொன்னால் போதும், ஐஸ்கிரீம் கடைக்கு ஒரு தடவை போகணுன்னு சொன்னால் போதும், பிரியாணி கடைக்கு ஒரு தடவை போகணுன்னு சொன்னால் போதும். டாஸ்மாக்கு சொல்லவே. கெட்டது வேகமாக செயல் செய்யும், நல்லது பொறுமையாக தான் செயல் செய்யும். என்ன புரியுதுங்களா? பொறுத்தார் பூமி ஆழ்வார். யாரெல்லாம் நல்ல பொறுப்பாக இருக்கிறீங்களோ, என்ன பூமி வாங்கிட்டு போட்டுட்டு பொறுமையாக இருந்தீங்கன்னா நீங்கள் கோடீஸ்வரனா மாறிடுவீங்க. பூமியை வாங்குறதுக்கே பொறுமையாக யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, புரியுதா? பூமியை வாங்குறதுக்கு பொறுமையாக யோசிக்கலாமா? பூமியை வாங்கி போட்டு பொறுமையாக யோசிச்சா அதுவா கோடீஸ்வரனா நம்மளை மாற்றி விட போகுது. அப்போ பூமியை வாங்குற யாராக இருந்தாலும் கோடீஸ்வரன் ஆகிறதுல நம்ம ஏரியாவா எல்லா ஏரியாவுமா? தமிழ்நாட்டில் எந்த ஏரியானாலும் எது கிங்க, எது ராஜா? முதலீடுகளின் ராஜா யாரு? நிலம் தான். அதில் எந்த சந்தேகமும் நமக்கு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு 10 வருஷமும் லேண்டு மட்டும் 10 மடங்கு வளருது. எத்தனை மடங்கு வளருது? 10 மடங்கு வளருது. ஆனால் 10 × 10 × 10 வளர்றதுனால 1000 மடங்கு கூட அது வளர்ந்துருக்கு. புரியுதா? 40,000 லேண்ட் என்ன ஆயிடுது? 4 கோடி லேண்ட் ஆயிருக்குண்ணா எத்தனை மடங்கு? 1000 மடங்கு வளர்ந்துருக்கு. 1 மடங்குன்னா கிட்டத்தட்ட 100%. 1000 மடங்குன்னா 1,00,000% லேண்டுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு இன்னமும் இருக்குது, இனிமேலும் இருக்க போகுது. ஆமாம், அதனால் என்ன சொல்கிறோன்னா 30லேருந்து 58 வயசுக்குள்ளே நம்ம உழைக்கிற காலம் இருக்கு இல்லையா, அந்த காலத்துக்குள்ளே ஒவ்வொருத்தருமே 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு லேண்டு வாங்கி போட்டுக்கோங்க. அது மாதிரி என்னென்ன சொல்கிறோன்னா ஒரு 6-7 லட்ச ரூபா லேண்டு வாங்கி போட்டுக்கோங்க. வருஷத்துக்கு ஒரு குடும்பமாக 2 லட்ச ரூபா சேர்க்க முடியும். 3 வருஷத்துக்கு 6 லட்ச ரூபா சேர்த்துடலாம். அப்படி ஒவ்வொரு தடவையும் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் குடும்பத்தோட ஒரு லேண்டு போயிட்டு வாங்கி போட்டுகிட்டே வந்தீங்கன்னா 30 வருஷத்தில் 10 லேண்டு வாங்கிடலாம். அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாங்கின லேண்ட்லாம் என்ன இருக்கும் ரேட்டு? ஒரு 100 மடங்கு வளர்ச்சி கூட வச்சுக்குவோம். 1000 மடங்கு வளர்ச்சி விட்டுருவோம். 100 மடங்கு வளர்ந்தா ஒரு லேண்டு 7 லட்சம் 6 லட்சத்துக்கு வாங்கினது 6-7 கோடியாக மாறி இருக்கும். அது மாதிரி 2 சொத்து மாறினாலே நம்ம என்ன வந்துடுறோம்? 13 கோடி ரூபாய்க்கு வந்துடுறோம். மீத 8 சொத்து எது சார் வாங்கி கொடுத்தோம்? சேஃப்டிக்காக வாங்கி கொடுத்தோம். இன்னொரு ராயலாக வாழணுன்றதுக்காக வாங்கி கொடுத்தோம். அப்போ நீங்கள் நல்ல கோடீஸ்வரன் ஆகிடுவீங்களா? ஆக மாட்டீங்களா? எல்லா குடும்பமும் இதே மாதிரி சேர்த்து 2 லட்ச ரூபாய் வருஷம் சேர்த்து 30 வருஷத்தில் வாங்கி வச்சுருந்ததுன்னா ரிட்டையர் ஆகிறப்போ பெரிய கோடீஸ்வரனாக இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த விஷயத்தை போய் எல்லா வீட்லேயும் என்ன பண்ணணும், சொல்லணும்.